குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஒரு 20-21 வயசுல என்ன ஆக போறோம்னே தெரியாம மெட்ராஸ் வர்றது இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, மெட்ராஸில் ஆளானவன் பூராவுமே என்ன ஆக போறோம்னு தெரியாம மெட்ராஸ் ஆளாயிருக்கான். இதுதான் ஆவேன்னு சொல்லி இதுக்கு பூரா திரும்பி போயிருக்கான் ஊருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, மெட்ராஸா நம்மளா பார்த்துக்கலான்னு வந்தவன் பூரா இங்கே ஆளாயிட்டான். அதில் யுகபாரதி 1 நான் 1 பிரபுசாலவன் 2 யுகபாரதி 3 இருக்கும், அல்லது யுகபாரதி 1 நான் 2 அவர் 3 இருக்கும். வருஷ கிரமம் தான் மாறுமே ஒழிய அது ஒன்றும் மாறாதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி வந்த ஒருத்தர் அவருடைய புத்தகத்தில் தொடர்ந்து அவரை பற்றி எழுதுன எல்லா இடமும் என்ன இருக்குன்னா, யுகபாரதி எதற்காகவும் போராடவே மாட்டேங்கிறார், சண்டை போட மாட்டேங்கிறார், சட்டையை பிடிக்க மாட்டேங்கிறார், நான் ஆவேண்டா அப்படின்னு கோபம் வர மாட்டேங்குது. முதல் கவிதை எழுதுகிறாரு. முதல் கவிதை 8வது படிக்கும்போது எழுதிட்டு வீட்டுக்கு சீனொன்னன் ஒருத்தர் வருவார். சீனொன்னன் தான் தராசு பொற்றாமரை குளம் மாதிரி அவரை வைக்கணும். வச்சு அந்த தாமரைக்கு உள்ளே போயிடாமல் இருக்கணும் ஏடு. இதுதான் அது கவிதை சிறப்புன்னு. இப்போ எழுதியாச்சு, அம்மா படி எடுத்து கொடுத்துட்டாங்க, பிரமாதம், நம்ம கவிஞர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது இதை சீனொன்னை ஒத்துக்கிட்டா தான் நம்ம கவிஞர் அப்படின்னு நினைக்கும்போது வழக்கம் போல் சாயந்தரம் சீனொன்னை வர நேரம் வருது. வந்தால் யுகபாரதியின் இதய துடிப்பு கூடுதலாகுது. வீட்டுக்குள்ளே போய் ஒளிகிறாரு. சீனொன்னை என்ன சொல்ல போகிறாரோ தெரியலைங்கிற பதட்டம் இருக்குது. சீனொன்னை படிக்கிறாரு, மறுபடியும் திருப்பி படிக்கிறாரு, பிரட்டி பார்க்குறாரு, சுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கவிஞர் எங்கேங்கிறாரு. யுகபாரதியை முதல்ல கவிஞர்னு கூப்பிட்டது அந்த சீனொன்னன் தான். அப்படின்க்கு யுகபாரதிக்கு ரெக்க கட்டுது, பிரமாதம் தான். ஆனால் கவிஞர்னு சீனொன்னை சொல்கிற வரைக்கும் யுகபாரதிக்கு ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம கவிஞரா இல்லையா? அண்ணன் சொல்லிட்டாருன்னா போச்சே, இனிமேல் நம்ம எழுத மாட்டோமே, நம்ம கவிஞர் இல்லாமல் ஆயிடுவோமேங்கிற மனநிலை தான் யுகபாரதி இருந்திருக்கு. அந்த மனநிலையே தான் மறுபடியும் 5 வருஷம் கழித்து கல்லூரிக்கு போகிறாரு. கல்லூரியில் இடம் கிடைக்கல. அப்பா உறுதியாக கிடைக்கும்னு நினைக்கிறாரு. செருப்படி சாமின்னு ஒரு சாமி இருக்காங்க, அந்த சாமிகிட்ட வேண்டி கொண்டு வந்து விபூதி வைக்கிறாங்க. அப்பா சிரிக்கிறாரு. ஆனால் சீட்டு கிடைக்கலன்னா யுகபாரதி உடஞ்சி போகிறாரு. தேம்பி அழுகிறாரு. இப்போ எதன் பொருட்டும் தனியார் கல்லூரியில் சேர்க்க மாட்டேன்னு சொன்ன அப்பா மகனுடைய கண்ணீர் தாங்க முடியாமல் போயிட்டு போகிற அவர், அதனால் என்ன தனியார் கல்லூரியில் போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்குறாரு. அப்பாக்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளுக்காக கொள்கைகளை விட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்ல சேர்த்தலான்னு சொல்கிறாரு. ஆனாலும் அது அடங்க மாட்டேங்குது. யுகபாரதி நான் தோற்று போயிட்டேனே, எனக்கு கல்லூரி இடம் கிடைக்கல அரசு கல்லூரியில். அந்த எண்ணத்தோடய நிற்கிற. மறுபடியும் வியாழக்கிழமை வாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாவை கண்கொண்டு பார்க்க முடியல. செருப்படி சாமியை நம்ப ஆரம்பிக்கிறார் யுகபாரதி. நம்ம இல்லை, நமக்கு இடம் கிடைக்கலன்னு நினைக்கிறாரு. அப்பா தேத்தி மறுபடியும் வியாழக்கிழமை கூப்பிட்டு போகிறாரு. வியாழக்கிழமை கூப்பிட்டு போனால் இப்போ அப்பா ரொம்ப பதட்டமாகி மாறி வெத்தலையை போட்டு அதுக்கு துப்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பாவின் பின்புலம் தெரிஞ்ச கல்லூரி நிர்வாகம் கூப்பிட்டு ஒரு புள்ள வரல, நீங்கள் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லுது. யுகபாரதி சந்தோஷமாயிடுறாரு. அப்போ எப்படி முதல்ல கவிஞர்னு சொல்லும் பொழுது சீனொன்னை சொன்னா தான் நம்ம கவிஞர் நினச்சி தனக்கு உள்ளே குறுக்கிக்கிட்டான் ஒருத்தன். அப்படியே தான் தனக்கு சீட்டு கிடைக்கலைங்கும் போதும் தனக்கு உள்ளே குறுக்கிக்கிறான் ஒருத்தன். அழுகிறான் தேம்பி. அப்படியே கடந்து வருது. கடந்து வந்தால் மெட்ராஸுக்கு சேர்றான். அவன் மெட்ராஸுக்கு சேர்ந்துவேன். பாட்டு எழுத கூப்பிட்றாங்க. பாட்டு எழுதுவது அவருடைய எண்ணமாகவே இல்லை. நண்பர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. பாட்டு எழுத போகிறாரு. பாட்டு எழுதி கொடுக்குறாரு. பாட்டு எழுதி கொடுக்கும்போது நீங்கள் டியூனுக்கெலாம் எழுத வேண்டாம், எதையாவது எழுதி கொடுங்க போதுங்கிறாங்க. இதுதான் சிச்சுவேஷன் விளக்குறாங்க. சிச்சுவேஷன் விளக்கணுன்னு பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒட்டி நாணயம்னு எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்தோன்னே வாங்கி பார்த்துட்டு லிங்கசாமி அவர்கள் சுமாராக தான் இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வச்சிடறாரு பேப்பர் கீழே. யுகபாரதிக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடலாசி அகலும் கூட பரவாயில்ல, நல்லா எழுதுவோன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் என் ஃப்ரெண்டு தியாகு, அவன் என்ன ஆவான், அவன் நம்பிக்கையை நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்ட்டு இதுக்கு தான் நான் சொன்னேன் பாட்டெல்லாம் எழுத வேண்டாம்னு அப்படின்ட்டு வந்தாச்சு. மாதம் 3 ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு, நம்ம இனிமேல் பாடலாசிலாம் ஆக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் வருது, நீ கிளம்பி வான்னு. கிளம்பி போனால் அந்த பாட்டை இன்றைக்கி ரெக்கார்டிங்கு. எந்த வரி மாற்றமும் இல்லாமல் எஸ் ஏ ராஜ்குமார் அதை ஒப்புக்கொள்கிறாரு. இசையோடு சேரும் பொழுது தான் அந்த பாட்டு பிடிபடுது குழுவுக்கு. பிரமாதமாக இருக்குன்னு நினைத்துறாங்க. உடனே ரெக்கார்டிங் வைக்கிறாங்க. ரெக்கார்டிங் அந்த பாட்டை அவர் கேட்குறாரு. கேட்கும்போது அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது, நீ ஒரு பாட்டாவது எழுதணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சவ அம்மா. இப்போ அந்த பாட்டை நான் எங்கள் அம்மாவோட வயல்வெளியில் உட்காந்து டிரான்சிஸ்டரில் கேட்பேன். அப்படி கேட்கணும்னு நான் நினச்சேன். நான் நினைத்ததெல்லாம் நடந்தது. நாம் நினைப்பது தான் நடக்கும். நான் நினைத்தது இல்லாவிட்டாலும் எனக்காக என் மீது அன்பு கொண்டவர் நினைத்தார்கள் அல்லவா, அதனால்தான் அது நடந்ததுங்கிறார் அவர்.